ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. இது இந்து தமிழ் இணையதள நேயர்களுக்கு வணக்கம். 12/2/2015 முதல் 18/2/2015 வரை இந்த வார ராசி பலன்களை பார்ப்போம். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிநாதன் செவ்வாய் 12இல் இருப்பது முறையாகும். என்றாலும் ராசிநாதனையும் கேதுவையும் குரு பார்ப்பதால் மோசமான நிலை என்று ஏதும் ஏற்படாமல் நீங்கள் காக்கப்படுவீர்கள். நண்பர்கள், உறவினர்களாலும் வாழ்க்கை துணைவராலும் ஓரிரு எண்ணங்கள் இப்பொழுது ஈடேறும். வார நடுப்பகுதியில் சந்திரன் சனியுடன் கூடுவதால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அலைச்சல், உழைப்பு ஆகியவை அதிகமாகும். வார பின்பகுதியில் சந்திரன் 9ஆம் இடம் மாறுவதால் முக்கியமான ஓரிரு காரியங்கள் நிறைவேறும். புனிதமான பணிகளில் ஈடுபாடு உண்டாகும். பெரியவர்கள் உங்களுக்கு ஆசி புரிவார்கள். சூரிய பலம் கூடியிருப்பதால் அரசாங்கம் மூலம் அனுகூலம் உண்டாகும். புதபலத்தால் வியாபாரிகளுக்கு லாபம் அதிகரிக்கும். வெளியூர் வெளிநாட்டு தொடர்புடன் தொழில் புரிபவர்கள் ஏற்றம் காண்பார்கள். செவ்வாய்க்கும் சனிக்கும் பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்வது நல்லது. ரிஷபராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் செவ்வாயும் கேதுவும் உலவுவது விசேடமாகும். எதிர்ப்புகள் விலகும். வழக்கில் வெற்றி காண சந்தர்ப்பம் கூடி வரும். நண்பர்களால் அனுகூலம் உண்டாகும். கூட்டுத் தொழிலில் வளர்ச்சி காணலாம். உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். மனத்தில் துணிவு, தன்னம்பிக்கை ஆகியவை அதிகரிக்கும். செயலில் ஒரு வேகம் பிறக்கும். வார பின்பகுதியில் சந்திரன் 8ஆம் இடம் மாறுவதால் சிறு சங்கடம் ஏற்படும். அதனால் மன அமைதி குறைவும் உண்டாகும். சுக்கிர பலத்தால் கலைத்துறையினருக்கு நல்ல வாய்ப்புகள் கூடி வரும். வியாபாரிகள், எழுத்தாளர்கள், பத்திரிகையாளர்கள் ஆகியோருக்கெல்லாம் வரவேற்பு கூடும் நேரம் இது. ராகுவுக்கு பிரீதியாக துர்க்கை அம்மனை தொடர்ந்து வழிபடுவது நல்லது. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் குருவும் 6இல் சனியும் 10இல் செவ்வாய் கேது ஆகியோரும் உலவுவது சிறப்பாகும். முக்கியமான எண்ணங்கள் இப்பொழுது நிறைவேறும். காரியத்தில் வெற்றி கிடைக்கும். சமுதாய நல முன்னேற்ற பணிகளில் ஈடுபாடு உண்டாகும். தொழிலாளர்கள், உத்தியோகஸ்தர்கள், வியாபாரிகள் ஆகியோருக்கெல்லாம் செழிப்பான சூழ்நிலை நிலவி வரும். சூரியன் பலம் குறைந்து இருப்பதால் சூரியனுக்கு பிரீதியாக ஆதித்ய ஹிருதயம் படிப்பது நல்லது. கடகராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திரன் உலவுகிறார். சுக்கிர பலம் கூடியிருக்கிறது. இதனால் கலைத்துறைகளை சார்ந்தவர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கூடும். புதிய சொத்துக்கள், பொருட்கள் சேர சந்தர்ப்பம் கூடி வரும். வார நடுப்பகுதியில் சந்திரன் சனியுடன் கூடி 5ஆம் இடத்தில் உலவுவதால் மனத்தில் ஏதேனும் சலனம் ஏற்படும். மக்கள் நலனில் கவனம் செலுத்தி வருவது நல்லது. வார பின்பகுதியில் எதிர்ப்புகளை வெல்லும் சக்தி பிறக்கும். வழக்கில் நல்ல திருப்பத்தை காணலாம். அயல்நாட்டு தொடர்பு ஆக்கம் தரும். பெண்களால் அனுகூலம் உண்டாகும். சூரிய பலம் வாரம் முழுவதும் சிறப்பாக இல்லாததால் சூரிய வழிபாடு செய்வது சிறப்பாகும். சிம்மராசி நேயர்களே, உங்கள் ராசிநாதன் சூரியன் வலுத்திருக்கிறார். புதன் 6இல் உலவுவதும் சிறப்பாகும். குரு வக்கரமாக 12இல் இருப்பதால் நலம் புரிவார். இதனால் உங்கள் எண்ணங்கள் இப்பொழுது நிறைவேறும். அரசு உதவி கிடைக்கும்.
நல்ல தகவல் ஒன்று வார முன்பகுதியில் வந்து சேரும். வார நடுப்பகுதியில் சந்திரன் சனியுடன் கூடி 4ல் உலவுவதால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படும். ராகு கேது செவ்வாய் ஆகியோரது சஞ்சாரம் சிறப்பாக இல்லாததால் சிறு விபத்துக்கு ஆளாக நேரலாம். எக்காரியத்திலும் பதற்றப்படாமல் நிதானமாக ஈடுபடுவது நல்லது. நண்பர்கள் உறவினர்களால் நல்லதும் அல்லாததும் கலந்தவாறு பலன்கள் ஏற்படும். கணவன் மனைவி உறவு நிலை சீராக இராது. பக்குவமாக சமாளிப்பது நல்லது. வார பின்பகுதியில் எதிர்பாராத பொருள் ஒன்று கைக்கு வந்து சேரும். ராகு கேது செவ்வாய் சுக்கிரன் ஆகியோருக்கு பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்வது அவசியமாகும். கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிநாதன் புதன் 5ல் அமர்ந்து குருவின் பார்வையை பெறுவதால் முக்கியமான எண்ணங்கள் இந்த நேரத்தில் நிறைவேறும். குடும்ப நலம் சீராக இருந்து வரும். பொருள் வரவு அதிகரிக்கும். பொது நல பணிகளில் ஈடுபாடு உண்டாகும். தொழிலாளர்கள், விவசாயிகள், உத்தியோகஸ்தர்கள், வியாபாரிகள் ஆகியோருக்கெல்லாம் முன்னேற்றமான சூழ்நிலை நிலவி வரும். சுக்கிரன் பலம் குறைந்திருப்பதாலும் ராசியில் ராகுவும் 7ல் செவ்வாய் கேது ஆகியோரும் உலவுவதால் கணவன் மனைவியிடையே சண்டை சச்சரவுகள் மூலம் பக்குவமாக சமாளிப்பது நல்லது. சூரியன் 13ஆம் தேதி முதல் ராசிக்கு 6ஆம் இடம் மாறுவதால் அரசாங்கம் மூலம் எதிர்பார்த்த காரியங்கள் நிறைவேற சந்தர்ப்பம் கூடி வரும். ராகு கேது செவ்வாய் சுக்கிரன் ஆகியோருக்கு பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்வது அவசியமாகும். துளாராசி நேயர்களே, உங்கள் ராசியாதிபதி சுக்கிரன் 5ல் உலவுவது சிறப்பாகும். புதபலமும் கூடியிருக்கிறது. புதனை குரு பார்க்கிறார். இதனால் உங்கள் அறிவாற்றல், செயல் திறமை ஆகியவை வெளிப்படும். எதிர்ப்புகளை கடந்து வாழ்க்கையில் முன்னேற்றம் காண்பீர்கள். பண நடமாட்டம் அதிகமாகும். பொது நல பணிகளில் ஈடுபாடு உண்டாகும். நல்ல தகவல் ஒன்று வந்து சேரும். நண்பர்கள் உறவினர்கள் ஆகியோரால் அனுகூலம் உண்டாகும். கலைஞர்கள் மாதர்கள் ஆகியோருக்கெல்லாம் முன்னேற்றமான சூழ்நிலை நிலவி வரும். எதிரிகள் அடங்கி போவார்கள். வழக்கில் நல்ல திருப்பத்தை காணலாம். ராகுவுக்கு பிரீதியாக துர்க்கை அம்மனை தொடர்ந்து வழிபடுவது நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சூரியன் உலவுவது சிறப்பாகும். சூரியனை குரு பார்ப்பதும் விசேடமானது. இதனால் உங்கள் ஆற்றல் வெளிப்படும். அரசு சம்பந்தமான காரியங்களில் வெற்றி கிட்டும். புதிய பதவி பட்டங்கள் வந்து சேரும். முக்கியமானவர்கள் உங்களுக்கு உதவி புரிவார்கள். கலைத்துறையினருக்கு வெற்றி வாய்ப்புகள் கூடும் நேரம் இது. மனத்தில் நல்ல எண்ணங்களும் அவை ஈடேற நல்ல சந்தர்ப்பமும் கூடி வரும். தொலைதூர தொடர்பு ஆக்கம் தரும். வெளியூர் வெளிநாட்டு தொடர்புகளால் அனுகூலம் உண்டாகும். சுபகாரியங்களுக்காக செலவு செய்ய வேண்டி வரும். சனி செவ்வாய் கேது ஆகியோருக்கு பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்வது நல்லது. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி 8ல் இருந்தாலும் வக்ரமாக இருப்பதால் நலம் புரிவார். புதன் சுக்கிரன் ஆகியோரது சஞ்சாரமும் அனுகூலமாக இருப்பதால் பொருளாதார நிலை உயரும். முக்கியமான எண்ணங்கள் 1-2 வார முன்பகுதியில் நிறைவேறும். வார நடுப்பகுதியில் சந்திரன் சனியுடன் கூடுவதால் எதிர்பாராத செலவுகள் ஏற்படும். இடமாற்றம், நிலை மாற்றம் ஆகியவை உண்டாகும். வார பின்பகுதியில் பொருள் வரவு அதிகமாகும். மதிப்பு உயரும். கலைத்துறையினருக்கு வெற்றி வாய்ப்புகள் கூடும். 4ல் செவ்வாய் கேது ஆகியோர் உலவுவதால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி வருவது நல்லது. சனி செவ்வாய்
கேது ஆகியோருக்கு பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்வது நல்லது. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திரனும் 11ஆம் இடத்தில் சனியும் 2ஆம் இடத்தில் சுக்கிரனும் உலவும் நேரம் இது. பொருள் வரவு அதிகரிக்கும், எண்ணங்கள் எளிதில் நிறைவேறும், பிறருக்காக உதவி செய்வீர்கள், நல்ல வாய்ப்புகள் கூடி வரும், தொழிலாளர்களது கோரிக்கைகளில் 1-2 இப்பொழுது நிறைவேறும், உத்தியோகஸ்தர்களது நிலை உயரும், கலைத்துறையினருக்கு வெற்றி வாய்ப்புகள் கூடும் நேரம் இது. 3இல் செவ்வாயும் கேதுவும் உலவுவதால் மனத்தில் துணிவு, தன்னம்பிக்கை ஆகியவை அதிகரிக்கும், எடுத்த காரியங்களில் வெற்றி காண்பீர்கள். வார பின்பகுதியில் சுப செலவுகள் சற்று அதிகரிக்கும். சூரியன், ராகு ஆகியோருக்கு பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்வது நல்லது. கும்பராசி நேயர்களே, உங்கள் ராசியில் சுக்கிரனும் 10இல் சனியும் உலவுவதால் எடுத்த காரியங்களில் வெற்றி காண சந்தர்ப்பம் கூடி வரும். தொலைதூர தொடர்பு ஆக்கம் தரும், பண நடமாட்டம் அதிகமாகும், புதிய முயற்சிகளை மேற்கொண்டு அவற்றில் வெற்றி காண சந்தர்ப்பம் உருவாகும். வார பின்பகுதியில் பண வரவு அதிகரிக்கும், முக்கியமான எண்ணங்களில் 1-2 நிறைவேறும். 2இல் செவ்வாயும் கேதுவும் 8இல் ராகுவும் உலவுவதால் குடும்பத்தில் சிறு சிறு சலசலப்புகள் ஏற்படும், பக்குவமாக சமாளிப்பது நல்லது. செவ்வாய், ராகு, கேது ஆகியோருக்கு பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்வது நல்லது. மீனராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி குரு 5இல் அமர்ந்து உங்கள் ராசியை பார்க்கிறார். செவ்வாய், கேது ஆகியோரையும் குரு பார்ப்பதால் பிரச்சனைகள் குறைந்து நன்மைகள் ஏற்படும், தொலைதூர பயணம் ஆக்கம் தரும், எடுத்த காரியங்களில் வெற்றி காண சந்தர்ப்பம் கூடி வரும், கலைத்துறையினருக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகரிக்கும். சூரிய பலம் 13ஆம் தேதி முதல் குறைவதால் எதிர்ப்புகள் சற்று கூடும், பக்குவமாக சமாளிப்பது நல்லது. கண் சம்பந்தப்பட்ட உபாதைகள் சிலருக்கு ஏற்படும், உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை, எதிலும் வேகம் கூடாது, விவேகம் அவசியமாகும். நிதானமாக யோசித்து ஈடுபட்டால் சங்கடங்களுக்கு ஆளாகாமல் தப்பலாம். செவ்வாய், ராகு, கேது ஆகியோருக்கு பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்வது நல்லது. மொத்தத்தில் இந்த வாரம் மகர ராசிக்காரர்களுக்கு சிறப்பாக இருக்கும். கும்பராசிக்காரர்களும் நலம் கூட பெறுவார்கள். இதர ராசிக்காரர்கள் அவரவர்களுக்கு சொல்லப்பட்டுள்ள பிரீதி பரிகாரங்களை முறைப்படி செய்வதன் மூலம் சங்கடங்களை குறைத்து கொண்டு நற்பலன்களை கூட்டிக் கொள்ளலாம். வணக்கம். இனி அடுத்த வாரம் சந்திப்போம்.